தமிழக ஆளுநர் RN ரவியை சந்தித்த பிறகு எதிர்க்கட்சித் தலைவர் எடப்பாடி பழனிசாமி செய்தியாளர்களை சந்தித்து வருகிறார். அந்த காட்சிகளை பார்க்கலாம். அனைத்து ஊடக நண்பர்களுக்கும் பத்திரிகை நண்பர்களுக்கும் காலை வணக்கம். இன்றைய தினம் மாண்புமிகு மேதகு ஆளுநர் அவர்களை நாங்கள் சந்தித்து 2021ஆம் ஆண்டு முதல் திராவிட முன்னேற்ற கழக ஆட்சியில் நடைபெற்ற ஊழல்கள் குறித்து பட்டியலை வழங்கியிருக்கின்றோம். இன்றைய தினம் கடந்த 4.5 ஆண்டு காலமாக திராவிட முன்னேற்ற கழக அரசின் ஊழல் நிறைந்த ஆட்சியில் பல்வேறு துறைகளில் அடிக்கப்பட்ட ஊழலினுடைய விவரங்களை மாண்புமிகு ஆளுநரிடம் வழங்கி திமுக அரசு செய்த ஊழல்கள் அனைத்திற்கும் முழுமையான போதிய ஆதாரம் உள்ளதால் முழுமையான விசாரணையை மேற்கொள்ள வேண்டும் என்று வலியுறுத்தியுள்ளோம். கடந்த 56 மாதங்களாக வெளித்தன்மை இல்லாமல் ஒரு கார்ப்பரேட் நிறுவனம் போல் அதிகார வர்க்கத்தின் உச்சத்தில் இருக்கும் திமுக குடும்பம் கோடிக்கணக்கில் கொள்ளையடித்து தமிழ்நாட்டை மிகப்பெரிய கடன் சுமையில் தள்ளியுள்ளது. இதை பொறுப்புள்ள எதிர்க்கட்சியாக சுட்டிக்காட்டுகிறோம். திமுக கடந்த 56 மாத காலம் வருடத்திற்கு 1 லட்சம் கடன் வாங்கி தமிழ்நாட்டை மிக கேவலமான வகையில் நிர்வாகம் செய்து ஏற்கனவே இருந்த கடனை விட கூடுதலாக சுமார் 4 லட்சம் கோடி கடனை அதிகரித்துள்ள நிர்வாக திறனற்ற திமுக அரசின் சாதனை. ஆட்சிக்கு வந்த ஒரு வருடத்திலேயே விடியா திமுக அரசு கொள்ளையடித்த எல்லா ஆடியோவிலும் வந்த செய்தி 30,000 கோடி ரூபாயை திரு சபரீசன் அவர்களும் திரு உதயநிதி அவர்களும் என்ன செய்வது என்று தெரியாமல் தவித்து வருவதாக அப்போதைய நிதியமைச்சர் திரு பழனிவேல் தியாகராஜன் அவர்கள் தெரிவித்தது அனைவரும் அறிவீர்கள். ஒரு ஆண்டுக்கே இவ்வளவு என்றால் இந்த 4.5 ஆண்டுகளில் எவ்வளவு கொள்ளையடித்திருப்பார்கள் என்று கணக்கிட்டு பாருங்கள். ஊழல் செய்வதை தவிர இவர்கள் தமிழக மக்களுக்கு எந்த நன்மையும் செய்யவில்லை. விஞ்ஞான முறையில் ஊழல் செய்யக்கூடிய கட்சி திராவிட முன்னேற்ற கழக கட்சி. அந்த வகையில் அரசின் பல்வேறு துறைகளில் மிக அதிக அளவில் ஊழல் செய்து தமிழக மக்களை அதிர்ச்சிக்குள்ளாகி இருக்கிறது என்பதை இந்த நேரத்தில் மேதகு ஆளுநர் அவர்களுக்கு சுட்டிக்காட்டுகின்றோம். அதை துறை வாரியாக எவ்வளவு ஊழல் நடைபெற்றது என்ற விவரத்தையும் நாங்கள் சுட்டிக்காட்டுகின்றோம். அதனுடைய விவரம் நகராட்சி நிர்வாகம் மற்றும் குடிநீர் வழங்கல் துறையில் 64,000 கோடி, ஊரக வளர்ச்சி மற்றும் பஞ்சாயத்து ராஜ் துறையில் 60,000 கோடி, சுரங்கம் மற்றும் கனிம வளத்துறையில் 60,000 கோடி, எரிசக்தி துறையில் 55,000 கோடி, கலால் வரி டாஸ்மாக் 50,000 கோடி, பத்திரப்பதிவு துறை 20,000 கோடி, நெடுஞ்சாலை துறையில் 20,000 கோடி, நீர் ஆதாரத்துறையில் 17,000 கோடி, சென்னை மாநகராட்சியில் 10,000 கோடி, தொழில்துறையில் 8,000 கோடி, பள்ளி கல்வித்துறையில் 5,000 கோடி, மக்கள் நல்வாழ்வுத்துறையில் 5,000 கோடி, வேளாண்மை துறையில் 5,000 கோடி, சமூக நலத்துறையில் 4,000 கோடி, உயர்கல்வித்துறையில் 1,500 கோடி, இந்து சமய அறத்துறையில் 1,000 கோடி, ஆதி திராவிட நலத்துறையில் 1,000 கோடி, சுற்றுச்சூழல் மற்றும் வனத்துறையில் 750 கோடி, இளைஞர் நலன் மற்றும் விளையாட்டுத்துறையில் 500 கோடி, சிறைத்துறையில் 500 கோடி, சுற்றுலாத்துறையில் 250 கோடி, பால்வளத்துறையில் 250 கோடி. இப்படி பல்வேறு துறைகளில் கொள்ளையடித்தது எப்படி என்பதிலே திராவிட முன்னேற்ற கழகம் குறிப்பாக இருந்திருக்கிறது. ஆட்சி நிர்வாகம் சீராக இல்லாமல் சட்ட ஒழுங்கு சந்தி சிரித்துள்ளது. மக்களுக்கு போதிய பாதுகாப்பில்லை. தமிழகத்தில் தொழில் துவங்க வந்த முதலீடுகள்
அண்டை மாநிலத்துக்கு சென்று விட்டன. அதோடு இப்போ நாங்கள் கொடுக்கப்பட்டதில் பட்டியலில் சுமார் 4 லட்சம் கோடி இந்த 4.5 ஆண்டுகளில் திராவிட முன்னேற்ற கழக ஆட்சியில் பல்வேறு துறைகள் ஊழல் நடைபெற்றிருக்கிறது. அந்த ஊழல் நடைபெற்ற என்னென்ன ஆதாரங்கள் வேணுமோ அதையெல்லாம் நாங்கள் கொடுத்திருக்கின்றோம். இந்த புத்தகத்தில் முழுமையான விவரங்கள் நாங்கள் கொடுத்திருக்கிறோம். நான் குறிப்பிட்ட துறைகளில் ஒவ்வொரு துறையிலும் எத்தனை ஆயிரம் கோடி ஊழல் நடைபெற்றது என்ற விவரம் முழுமையாக இந்த புத்தகத்தில் இடம்பெற்றிருக்கிறது, ஆதாரத்தோடு இடம்பெற்றிருக்கிறது. இதை மாண்புமிகு மேதகு ஆளுநர்கிட்ட கொடுத்திருக்கிறோம். ஆளுநரிடத்திலும் கோரிக்கை வைத்திருக்கிறோம். இந்த 4.5 ஆண்டு காலத்தில் பல்வேறு துறைகளில் நடைபெற்ற 4 லட்சம் கோடியை இதை ஒரு விசாரணை கமிஷன் அமைத்து விசாரிக்க வேண்டும். இந்த விசாரணை கமிஷனுக்கு உச்சநீதிமன்ற ஓய்வு பெற்ற நீதிபதியை நியமிக்க வேண்டும் என்று கோரிக்கை வைத்திருக்கிறோம். என்ன அடிப்படைன்னா அதுக்குத்தான் இந்த பட்டியலில் அடங்கின்ற விவரங்களை எல்லாம் விசாரணை கமிஷன் ஒன்று அமைக்கப்பட்டு இந்த விசாரணை கமிஷனுக்கு ஓய்வு பெற்ற உச்ச நீதிமன்ற நீதிபதியை நியமிக்க வேண்டும் என்று நாங்கள் வலியுறுத்தி இருக்கிறோம். திமுக அமைச்சர்கள் மீது ஊழல் பட்டியல் கொடுத்திருக்கீங்க. உங்களுடைய ஆட்சியிலையும் முன்னாள் அப்போது இருந்த அமைச்சர்கள் மீது திமுகவினர் புகார் பட்டியல் கொடுத்திருக்காங்க. விசாரணையையும் இதை டைவர்ட் பண்ணாதீங்க, இதை மட்டும் பேசுங்க. அதெல்லாம் ஏற்கனவே பல முறை கேட்டு இதையெல்லாம் ஏற்கனவே நீங்க கேட்டவரெல்லாம் ஏற்கனவே கேட்டு அதுக்கு பதில் அளித்து விட்டது. இப்போ இதற்கு என்னன்னு அதை கேளுங்க, அதை கேட்க மாட்டேங்கிறீங்க. அதை விட்டுட்டு இதை டைவர்ட் பண்ணி நீங்க வேற விதமா கேட்கறது அவ்வளவு பொருத்தமா இருக்காது. நாங்க ஏற்கனவே நீங்க கேட்ட கேள்விக்கெல்லாம் பதிலளித்து விட்டோம். எம்ஏ கூட வழக்கு போட்டாங்க. உயர் நீதிமன்றத்தில் நான் வழக்கு நடத்துறேன்னு சொன்னேன். வழக்கு போட்டவங்க ஆர்எஸ் பாரதி திரும்ப போறேன்னு சொன்னாங்க. நிரபராதின்னு நிரூபித்து தாங்க நிற்கிறோம். ஆனா திராவிட முன்னேற்ற கழகம் ஆட்சி வந்தது பல்வேறு துறைகளில் நடைபெற்றிருக்குது. இங்க கூட சொல்லுங்கள, இன்னைக்கு இடி 2 முறை ஒரு துறையில் பல்வேறு ஊழல் நடைபெற்றது என்று சுட்டிக்காட்டி அரசுக்கு அறிக்கை அனுப்பப்பட்டிருக்குது. அந்த அறிக்கை அடிப்படையில் ஆதாரத்தோடு கொடுத்துருக்குறாங்க. இன்னும் எஃப்ஐஆர் போடல இந்த அரசாங்கம். அதை என்னன்னு கேளுங்க, அதை கேட்க மாட்டேங்கிறீங்களா? அதே போல கிட்னி முறைகேடு இந்த அரசாங்கமே கண்டுபிடிச்சு அதுக்கு ஒரு குழு போட்டு குழு போய் ஆய்வு செய்து முறைகேடு நடந்தது உண்மை என்று அரசுக்கு அறிக்கை தாக்கல் செய்யப்பட்ட பிறகு இதுவரைக்கும் என்ன நடவடிக்கை எடுத்திருக்குது? அது யாருடைய மருத்துவமனை? திமுக சட்டமன்ற உறுப்பினருடைய மருத்துவமனை. அதனால நடவடிக்கை எடுக்கல. இதையெல்லாம் கேள்வி கேளுங்க, இதற்கு விவாதம் பண்ண வைங்க. ஒரு தயவு செய்து ஊடக நண்பர்கள் பத்திரிகை வேணும், ஒரு டிவியாவது ஒரு தொலைக்காட்சியாவது இந்த கிட்னி முறைகேடு நடந்தது விவாதம் பண்ண வச்சுக்கலாம். எங்க தும்புனா அதிமுக தும்புனா விவாதம் பண்ண வைக்கிறீங்க, இருமுனா விவாதம் பண்ண வைக்கிறீங்க. இவ்வளவு பெரிய நிகழ்வு தமிழகத்தில் நடைபெற்றிருக்குது. ஒரு கொடுமையான நிகழ்வு. வறுமையை பயன்படுத்தி பணத்தாசை காட்டி அந்த ஏழைகள் வந்து இந்த கிட்னி முறைகேடு இருக்குது, கிட்னி திருடி இருக்காங்களே, இதுக்கு என்ன நடவடிக்கை இந்த அரசு எடுத்தது? இன்றைக்கு மகாராஷ்டிரா அரசாங்கம் நடவடிக்கை எடுத்திருக்குது. அப்படி தமிழ்நாடு அரசு என்ன நடவடிக்கை எடுத்திருக்கு? இந்த முதலமைச்சர் என்ன நடவடிக்கை எடுத்திருக்கிறாங்க? லேப்டாப்பை நாங்கள் தொடர்ந்து வலியுறுத்திட்டு வரோம். இந்த ஆட்சி பொறுப்பேற்ற பிறகு நம்முடைய விஞ்ஞான கல்வி, நம்முடைய மாணவர்கள் திறமையான மாணவராக உலகத்தரத்திற்கு ஏற்ற கல்வி விஞ்ஞான முறையில் கொடுக்க வேண்டுவதற்காகத்தான் மாண்புமிகு புரட்சித் தலைவி அம்மாவுகள் சிந்தனையில் உதிக்கப்பட்ட இந்த மடிக்கணினி திட்டத்தை நடைமுறைப்படுத்தணும்னு சொன்னோம். அதிமுக ஆட்சி இருக்கின்ற வரைக்கும் சுமார் 52,36,000 மடிக்கணினி மாணவர்களுக்கு கொடுத்தோம். திராவிட முன்னேற்ற கழக அரசு 4 ஆண்டு காலமாக அதை கிடப்பில் போட்டுடும். இப்பொழுதுதான் அந்த மடிக்கணியை கொடுப்பதாக அறிவித்து முதற்கட்டமாக கொடுத்துருக்கிறாங்க. செய்தி வந்திருக்குது, நாங்கள் பார்த்தேன். இதை கொடுப்பதில் நாங்கள் வரவேற்கிற எந்த மாற்று கருத்தும் கிடையாது. ஏன்னா இது அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழக அரசு கொண்டு வந்த திட்டம். அந்த திட்டத்தை இவர் இப்போ தான் கடைபிடிக்கிறாங்க. இதை ஏற்கனவே நாங்கள் குறிப்பிட்டவாறு இந்த ஆட்சி அமைந்தவுடன் மாணவ செல்வங்களுக்கு இந்த மடிக்கணினி கொடுக்கப்பட்டிருந்தா பயனுள்ளதாக இருந்தது. சரி, எப்போவாவது கொடுக்குறீங்களே, எதற்காக கொடுக்குறீங்க? நடைபெறுகின்ற தேர்தலில் இந்த மாணவருடைய வாக்கு தேவை.
அதற்கு தான் இந்த லேப்டாப் கொடுக்குறாங்க ஒழிய மாணவன் நலனுக்காக கொடுக்கல, மாணவனுக்கு நன்மை கிடைப்பதற்காக கொடுக்கல. அப்படி கொடுக்குவதாக இருந்தால் இந்த அரசு 2025ஆம் ஆண்டு கல்லூரி திறப்பதற்கு முன்பு கல்லூரி திறந்த பிறகு கொடுத்திருந்தா கூட பரவாயில்ல, அப்பவும் கொடுக்கல. அப்போ கல்லூரி சேர்ந்த மாணவர்கள் கடன் உடனே வாங்கி லேப்டாப்பை வாங்கி படிச்சுட்டு இருக்கிறாங்க. அதாவது இன்றைக்கு 3 ஆண்டு நிறைவுப்பட போகுது. இன்னும் 2 மாதத்தில் 3 ஆண்டு நிறைவு பெற்று மாணவர்கள் வந்து வெளியே போகிறாங்க. அப்போது இந்த லேப்டாப் கொடுக்குறீங்க, அதனால் இன்னும் பையன். ஆக இந்த அரசோடைய நோக்கம் என்ன? தேர்தலில் அவருடைய வாக்கு கிடைக்கணும், அதுதான் நோக்கம். மாணவர்களுக்கு நல்லது செய்வோம், நன்மை செய்வோம்ன்ற நோக்கமே இல்லை. அப்படி உண்மையிலேயே மாணவர்களுக்கு நல்லது செய்வோம் இந்த அரசை எண்ணி இருந்தால் நாங்கள் வைத்த கோரிக்கை, இந்த ஆட்சி ஏற்பட்ட உடனே நாங்கள் கோரிக்கை வச்சோம், நீங்கள் தொடர்ந்து நம்முடைய மாணவ செல்வர்களுக்கு அதிமுக ஆட்சியில் வழங்கி வந்த அந்த லேப்டாப் கொடுக்க வேண்டும் என்று கோரிக்கை வைத்தோம். அந்த கோரிக்கை நிறைவேற்றதை இன்னைக்கு 4 ஆண்டு காலம் கொடுத்துருக்கலாம். அதாவது இப்போ எல்லாமே தேர்தல் நோக்கி தான் இந்த அரசு பயணம் பண்ணிட்டு இருக்குது. மக்களுக்கு நன்மை செய்வதற்காக கொடுக்கல, மக்கள் படிக்கின்ற கஷ்டத்தை பார்த்து கொடுக்கல. வருகின்ற சட்டமன்ற தேர்தலில் திராவிட முன்னேற்ற கழகத்துக்கு மக்களுடைய செல்வாக்கு இழந்து விட்டார்கள், தோல்வி பயம் வந்துட்டது. அதில் எப்படியெல்லாம் இந்த மக்களை ஏமாற்றி விஞ்ஞான முறையில் அவருடைய வாக்குகளை பெறுவதற்கு தான் தந்திரமாக இந்த ஸ்டாலின் அவர்கள் இந்த அறிவிப்பை வெளியிட்டிருக்காங்க. அதன் அடிப்படையில் தான் குடும்ப அட்டைக்கு இன்றைய தினம் 3000 ரூபாய் அறிவிச்சிருக்கிறாங்க. ஏற்கனவே திரு ஸ்டாலின் அவர்கள் எதிர்க்கட்சியில் இருக்கின்ற பொழுது, நான் முதலமைச்சர் இந்த காலத்தில் அதிமுக ஆட்சி நடைபெற்ற பொழுது குடும்ப அட்டைக்கு ஏன் 2500 ரூபாய் கொடுக்குறீங்க, 5000 ரூபாய் கொடுக்கணும்னு இதே முதலமைச்சர் அன்றைய தினம் கோரிக்கை வச்சார். அந்த அடிப்படையில் தான் நான் 15 நாளுக்கு முன்பாகவே எங்களுடைய எழுச்சி பயணத்தின் போது கூட்டத்தில் தெரிவித்தேன், திரு ஸ்டாலின் அவர்களே நீங்கள் 5000 ரூபாய் குடும்ப அட்டை கொடுப்புன்னு கோரிக்கை வச்சீங்க. அதன் அடிப்படையில் இந்த 3 ஆண்டு காலமாக பொங்கல் தொகுப்பு தான் வழங்கப்பட்டது, பொங்கல் பரிசு கொடுக்கல. அதன் அடிப்படையில் இது உங்களுக்கு இறுதி ஆண்டு, இனிமேல் திமுக ஆட்சிக்கு வருவது என்பது இயலாத காரியம். கடைசியிலாவது மக்கள் மகிழ்ச்சியோடு இருக்கின்ற அடிப்படையில் எல்லா குடும்ப அட்டைக்கும் 5000 ரூபாய் வழங்க வேண்டும். நீங்க வைத்த கோரிக்கை தான் இப்ப நான் சொல்றேன்னு சொல்லிருக்கேன். ஆனா இப்ப 3000 தான் கொடுத்திருக்காங்க. திருப்பரங்குன்றத்துல தீபம் ஏற்றலாம்னு சொல்லி இன்னைக்கு உத்தரவு போட்டிருக்காங்க. 2 நீதிபதி அமர்வு வந்து இல்ல, எனக்கு நான் இப்பதான் வந்திருக்கு, எனக்கு தெரியல. அது முழு விவரம் கிடைத்த பிறகு அதற்கு உண்டான பதில் சொல்றேன். தாங்க எல்லாமே தேர்தலை நோக்கி கொடுக்கப்பட்ட அறிவிப்பு. 2021ஆம் ஆண்டு எப்படியாவது ஆட்சிக்கு வர வேண்டும் என்ற அடிப்படையில் நிறைவேற்ற முடியாத அறிவிப்புகள்லாம் அறிவிச்சாங்க. அறிவிச்சபடி அந்த தூய்மை பணியாளர்கள் கேட்குறாங்க இந்த அரசாங்கத்தில். 2021ஆம் ஆண்டு திராவிட முன்னேற்ற கழக தேர்தல் அறிக்கையில் என்னென்ன வாக்குறுதி எடுத்தீங்களோ அந்த வாக்குறுதி அடிப்படையில் தூய்மை பணியாளர்கள் இந்த அரசாங்கத்தை கேட்குறாங்க. அவர் கேட்குறது நியாயம் தானே? நீங்கள் கொடுக்கப்பட்ட வாக்குறுதி தானே கேட்குறாங்க. நீங்கள் கொடுக்கப்பட்ட வாக்குறுதி அடிப்படையில் தான் நாங்கள் வாக்களித்தோம், நீங்கள் முதலமைச்சராக இருக்கிறீங்க, உங்களுடைய ஆட்சி வந்திருக்குது, அதனால் நிறைவேற்றுன்னு அவர்கள் போராட்டம் நடத்தியிருக்காங்க. ஆனால் இந்த அரசாங்கம் கொடுக்கப்பட்ட வாக்குறுதியை எப்பொழுதுமே நிறைவேற்றிய சரித்திரம் கிடையாது திமுக அரசாங்கத்தை பொறுத்த வரைக்கும். அதுபோல் 525 அறிவிப்புகள் 2021ஆம் ஆண்டு அறிவித்தாங்க. அதில் 4இல் 1 பங்கு கூட நிறைவேற்றலை. இதுதான் உண்மை, யதார்த்தம். இது மட்டும் இல்லை, இன்றைக்கி தமிழகத்தில் பல போராட்டம் நடந்துருக்கு. விவசாயிகள் போராட்டம், பஸ் தொழிலாளர் போராட்டம், செவிலியர் போராட்டம், இடைநிலை ஆசிரியர்கள் போராட்டம், தூய்மை பணியாளர் போராட்டம், இப்படி எல்லா தரப்புமே இன்றைக்கி போராட்டத்துக்கு வந்துட்டாங்க. வீதியில் வந்து போராடிட்டு இருக்கிறாங்க. இன்றைக்கு தமிழகம் ஒரு போராட்ட களமாக மாறிவிட்டது. இந்த ஆட்சி விரைவில் அகற்றப்படும் என்று இதிலிருந்து தெரிகிறது. நடைபெறுகின்ற சட்டமன்ற பொதுத் தேர்தலில் அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழக தலைமையில் அமைக்கப்படும் கூட்டணி அதிக இடங்களில் வென்று அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் தனி பெரும்பான்மையோட ஆட்சி அமைக்கும். இவ்வளோ பெரிய ஊழல் எந்த மாநிலத்தில் நடக்கல, தமிழ்நாட்டில் தான் நடந்திருக்குது. அதுக்கெல்லாம் மக்கள் உரிய தீர்ப்பை வருகின்ற சட்டமன்ற தேர்தலில் அளிப்பால் என்று சொல்லி அனைத்து ஊடகங்களுக்கும் நன்றி வணக்கம். ஆளுநரை சந்தித்தது ஏன் என அதிமுக பொதுச் செயலாளர் எடப்பாடி பழனிசாமி செய்தியாளர்கள் சந்திப்பில் அந்த சந்திப்பு தொடர்பாக விவரித்தார். அந்த காட்சிகளை நாம் விரிவாக பார்த்தோம்.